வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நமக்கு அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிச்சா, நம்ம என்ன யோசிக்கிறோமோ நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர்கிட்ட இப்ப நீங்க பேசுனீங்கன்னா, நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற, அட என்னப்பா ஃபியூச்சர், நான் உண்டு என் லைஃப் உண்டு, போறது போயிட்டே இருக்கட்டும், அது போற போக்குல நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, நான் அடுத்த வருஷத்துல நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கணும், அடுத்த வருஷம் இந்நேரம் நான் இத்தனை புக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு கோல் வச்சிருப்பாங்க, பெருசாவும் திங்க் பண்ணுவாங்க. சோ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல போற புக்கும் இதை பத்தி தான் பேசுது. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், ரிட்டன் பை டேவிட் ஷ்வார்ட்ஸ். அதாவது சொல்லுவாங்க, நீ நினைக்கும் போதே பெருசா நினைப்பா அப்படின்னு. இப்போ இந்த சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ், அப்புறம் ரொம்ப பெரிய பெரிய பிசினஸ் மேன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நினைப்பாங்க, நான் இந்த வருஷம் இத்தனை க்ரோஸ் ப்ராஃபிட் பார்த்திருக்கேன்னா அடுத்த வருஷம் இதை விட டபுளா பார்க்கணும். அதுக்கான சாத்தியக்கூறு இல்லாட்டி கூட, ஆனா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃப்ரெண்டான ஐடியாஸ்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. இதுதாங்க மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். நமக்கும் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே பெருசா யோசிப்பாங்க, அவங்க லெவலையும் தாண்டி. ஆனா நம்ம நார்மல் பர்சன்ஸ் என்ன பண்ணுவோம், என்கிட்டயே 10 ரூபாய் தான் இருக்கு, நான் எப்படி 100 ரூபாய் காசுப்படுறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இதுதாங்க திங்கிங்கோட டிஃபரன்ஸ். ஸோ இந்த புக்ல மெயினா சொல்றது என்னன்னா, பீப்புள் எல்லாத்துக்குமே, நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. அது என்னன்னா ஃபெயிலியர் டிசீஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூசிட்டிஸ். எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ், எனக்கு இது சரியில்லை எக்ஸ்கியூஸ், அது சரியில்லை எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்போம். இப்ப ரைட்டர் நமக்கு 4 எக்ஸ்கியூசஸ் சொல்றாரு. என்னன்னா, காமன் பீப்புள் மோஸ்டா இந்த 4 எக்ஸ்கியூசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன எக்ஸ்கியூஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் ஹெல்த். இப்ப சொல்லுவாங்க என்னன்னா, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருதா, அதனால எனக்கு நிறைய வேலை செய்ய முடியல, அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சா குளிர் ஒத்துக்காதா, அதனால நான் நல்லா 7 மணிக்கு சூரியன் வந்த அப்புறம் எந்திரிப்பா, அப்பதான் குளிர் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ். அதே மாதிரி எனக்கு இது வரல அது வரல, எனக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, மூக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்ல முடியுமோ அத்தனை ஹெல்த்தோட ப்ராப்ளத்தையும் சொல்லி ஒரு காரியத்தை செய்யறது எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்குன்னு ரைட்டர் சொல்றாருன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட பெருசா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டமக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா எத்தனை பேர் கேன்சர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி பெருசா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா தெரியாது, அதுல நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் நம்ம எதுல எக்ஸ்கியூஸ் கேட்போம்னு பாத்தீங்கன்னா, ஏஜ். எனக்கெல்லாம் வயசாயிருச்சுப்பா, நான்லாம் இந்த ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, நான்லாம் 8 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது, என் வயசு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்களாம், இன்னும் எனக்கான ஏஜ் வரல, அது வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி ஏஜை வச்சு தப்பிக்கலாமோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ். ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நான்லாம் இதுக்கு தகுதி கிடையாது அப்படின்வாங்க. அப்ப ரைட்டர் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸ்கியூஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு, உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. இன்னொன்னு, உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இப்ப எனக்கு முன்னாடி இவர் இருக்காருப்பா, இவர் செம்ம டேலண்ட், இவருக்கு முன்னாடிலாம் நான் பேச முடியுமா அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இன்டெலிஜென்ஸை வச்சு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே தான் இருப்பீங்க. அவர் ஒரு ரேஸ் ஓடுறாருன்னா நீங்க ஒரு ரேஸ் ஓடுறீங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக். இந்த ஒரு படம் காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, விஜய் சேதுபதி சாரோட. அதுல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு லக்கே இல்லை, நான் எது தொட்டாலும் இதாயிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் இதை பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபெயிலியர் பர்சன், எனக்கு லக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க யாருங்க லக்கோட இருக்காங்க, லக்கு, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் எல்லாமே சேர்ந்தது தானே தவிர முழுக்க முழுக்க லக்க வச்சு யாருமே வின் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கியூஸை சொல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம லக்க நம்புறதை விட நம்மள நம்பணும், நம்ம திறமையை நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா,
உங்களை நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்காதீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அடிக்கடி அந்த பையன் வந்து காப்பி அடிச்சுட்டே இருப்பானா. காப்பி அடிச்சுட்டு வந்து எக்ஸாம் போகும்போது அவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருமா. என்னன்னா, ஐயோ ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரிப்பேர் பண்ண பிட்டை கூட சரியாக எழுத முடியாதான். ஒரு கட்டத்தில் அவனுக்கே மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த சார்கிட்டே போய் சொன்னானே, சார் நான் இது வரைக்கும் வாங்கின மார்க்கெல்லாம் என்னோடது கிடையாது சார், நான் காப்பி அடிச்சு தான் வாங்குறேன்னு. தெரியும்ப்பா எனக்கு, ஆனால் வந்து நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு இருந்தேன், நீயே ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொன்னு அவர் வந்து மன்னிச்சுட்டு ஒரு கையில் புக்கு கொடுத்து அமுச்சு விட்டுறாரு அந்த ப்ரொஃபஸர். அப்போது நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம மனசாட்சியை. அப்போ நமக்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும், அப்புறம் மற்றவங்களுக்கும் நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து சும்மா தன்னம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போலவர் சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் பெஞ்ச் தான் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்கார பாருங்க, அது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க, ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட்னா கண்ணை பார்த்து பேசணுன்றது. அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கணுமாங்க. நம்ம ஏற்கனவே நடக்கிறத விட 25% ஃபாஸ்ட்டாக நடக்கணுமா. இது ஏன் அப்படின்னு கேட்டால், ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமானா, இவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு போல, ரொம்ப பிஸி பர்சன் அப்படின்ற மாதிரி தோணுமா. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கும்போது மனசும் சரி, அப்படியே பிரெயினும் சரி, உடம்பும் சரி, அப்படியே ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் வேகமாக நடக்கிறது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான்லாம் என்ன பண்ணேன், மெதுவாக என்ன கூட்டு போகும்போது எனக்கு எப்படின்னா அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக நடந்தால் தூக்கம் வர மாதிரியே ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம தூங்கி விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி. வேகமாக நடந்தால் ஜாலியாகவே இருக்கும், கை வீசி போகிறப்பெல்லாம். ஸோ அதனால அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். அடுத்த 4th ஸ்டெப் என்னன்னா, எல்லாத்துக்கூட முடிஞ்ச அளவுக்கு பேசணுமா. நம்ம இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கட்டுமே, நம்ம நேச்சர் அப்படியே கூட இருந்தால் வெளியே போனால் மேக்ஸிமம் வந்து நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பிட் ஆஃப் ஸ்மைல். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் சிரிக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம சிரிச்சா போதும். அதாவது லைட்டாக வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு மற்றவங்க கூட பேசினோம்னா அந்த ஸ்மைல் வந்து ஒரு குட் வைப்ரேஷனை வந்து எப்போவுமே க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங்கில் வந்து பிக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயம் வந்து நல்ல விஷயத்துக்கு இருக்கிறது நல்லது, தப்பு பண்ணாமல் இருக்கணும், அதுலலாம் பயம் இருக்கிறது ஓகே. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட பயம்னு வச்சுக்கோங்களேன், பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. இந்த 2 வீலர் ஓட்டிட்டு போகிறதுக்கு எந்த இடத்துல நான் பயப்படுறேன், டிராஃபிக்கை பார்த்து பயப்படுறேன்னா, ஸ்பீடாக போகிறதுக்கு பயப்படுறேனா, இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களை பார்த்து பயப்படுறேனா அப்படின்னு நான் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுமே தவிர நாம் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபோர்ஸ் டெக்னிக். மைண்ட் ஃபோர்ஸ் டெக்னிக்னா என்னென்னா, இப்போ வந்து நமக்கு மூடே வராது சில வேலைகள்லாம் செய்யறதுக்கு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நல்ல ஆக்டிவாக இருப்போம், சில சமயம் பாட போப்பா அப்புறமேட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக நீங்கள் இந்த கவிதை எழுதுறவங்க, இந்த பாட்டு எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் நல்லா இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பாட்டு எழுதணும், பேப்பர் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் உங்கள் ட்ரைனிங், அதுதான் மைண்ட் ஃபோர்ஸ் டெக்னிக். நீங்கள் உட்காந்திங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே இவர் பென் எடுத்துட்டார், பாட்டு எழுத போகிறாரு, இதுக்கு மேலே நம்ம சோம்பேறித்தனம் கூடாது. ஏன்னா நம்ம மைண்டு வந்து எப்பயுமே போதும் வேணாம் இதையே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயம், நிறைய எக்ஸாம்பிள், குட்டி குட்டி ஸ்டோரிஸோடலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்றது இந்த புக் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெரிய புக்கு தான் இது. ஆனால் வந்து நீங்கள் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.